கட்சி தொண்டர்களோட மனநிலையை பூர்த்தி செய்தது ஒரு பக்கம் இருந்தால் கூட தமிழக மக்களின் மனநிலையை இந்த கூட்டணி பிரதிபலிச்சிருக்கா? 100% பிரதிபலிச்சிருக்கு சார். அதனால தான் தேர்தல் வாக்குறுதிகள் 5மே மிகப்பெரிய அளவில் எல்லா மக்களாலும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தவர்கள் அதிமுக கூட்டணியை சார்ந்தவர்கள் கொடுக்குறார்கள். அதிமுக கூட்டணியில் ஒரு வாக்கு அதிமுகவால் கொடுக்கப்படுகிற வாக்குகள் என்பதெல்லாம் உடனடியாகவே செய்யப்படுங்கிறது மக்களுக்கு தெரியும். இல்லை, நான் ஏன் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, மக்கள் வந்து சொன்னாங்க இவங்க தனித்தனியாக நிற்கிறதுனால தான் வந்து திமுக வந்து எளிதாக வெற்றி பெறாங்க, இவங்க ஒன்று சேர்ந்தா இவங்க வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அந்த மனநிலை வந்து களத்தில் எதிரொலிச்சதுனால இந்த கூட்டணி வந்து இயல்பாக அமைஞ்சிருக்கான்னு கேட்குறேன். நிச்சயமாக நான் அதனால தான் சார் சொன்னேன். கடந்த தேர்தலுக்கும் அதாவது அதிமுகவுக்கு தேவையான வாக்குகள் வெறும் 1,83,000 வாக்குகளில் தான் ஆட்சி மாற்றமே நடந்தது. அப்போது அமமுக தனியாக நிற்கிறது. அப்போ அமமுக நேரடியாகவே 22 தொகுதிகளில் அதிமுக வெற்றி வாய்ப்பை தட்டி பறித்தது. அதுபோக இப்போ பரவலாக ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, இப்போ பிரிஞ்சிருக்காங்க, அப்படி இருக்கோ இல்லையோ, ஆனால் இவங்களா கட்டமைச்சு விடக்கூடிய அந்த பொய் பிரச்சாரம் இந்த முறை எடுபடாது.